நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் குறை சொல்கிறோம். நான் சொன்னால் வேலை செய்ய மாட்டேங்குது என் குழந்தை, நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்குது, நான் ஏதாவது உதவி கேட்டால் பண்ண மாட்டேங்குது, இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்குது, எந்த நேரமும் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கு, எந்த நேரமும் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள், குழந்தை அந்த மாதிரி தான் இருக்காங்க. நாம் அவங்கள குறை சொல்ல முடியாது. நம்ம காலத்தில் நமக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை, இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. அப்போது நாம் நம்மளை நிறைய விதங்களில், நல்ல விதங்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம். அது வேற. ஆனாலும் இப்போவும் கூட நம்மளால் நம்முடைய குழந்தைகளினுடைய மனசில் பக்தி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க முடியும். நாம் சொல்லி தான் அந்த குழந்தை செய்யுது அப்படின்னா சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லுங்கள், 20 தடவை சொல்லுங்கள். என்ன குறைஞ்சி போச்சு? அந்த குழந்தைக்கு ஒரு வெறுப்பில் கூட தான், எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாங்க, செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு விளக்குக்கு பொட்டு வைக்கிறதோ இல்லை பூஜைக்கு பூ கட் பண்ணி கொடுக்கறதோ செய்யாதான் என்ன? பிடிக்காமல் சொன்னாலும் இறைநாம அதனுடைய பலனை நமக்கு தரதான் செய்யும். அதே மாதிரி பிடிக்காமலே ஒரு விஷயத்த குழந்தைங்க பூஜைக்காக செஞ்சாலும் அந்த பூஜைக்கான பலன் என்னவோ அந்த குழந்தைக்கு கிடைக்கும்.